கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். நீதியை பின்பற்றும் போது கர்த்தர் நேசிக்கிறார், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். தூங்கும் முன்பாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் யோசிக்க வேண்டும். நீதியை பின்பற்றும் போது கர்த்தர் நேசிக்கிறார். 29ஆம் வசனத்திலே துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் பிரியமானபடி நீதிமானா வாழும்போது, செம்மையா வாழும்போது, உண்மையா வாழும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்க போறீங்களோ நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி நம்ம நடக்க வேண்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தான் முடிக்க போறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நீதிமானா வாழ்ந்தால் நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம். உண்மையா வாழ்ந்துட்டு நம்ம தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது தேவனுக்கு பிரியம். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வரணும். செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். அதனால இரவு நேரத்திலே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, நீதியை பின்பற்றுங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பார், ஆசீர்வதிப்பார், விடுதலை தருவார், சமாதானத்தினால் நிரப்புவார். எந்தெந்த காரியத்திலே தடை காணப்படுகிறதோ அந்த தடைகள் விலகி போகும். அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இதயத்துக்குள்ள என்ன பாரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. விசேஷமாக கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இந்த இரவு நேரத்திலே விசேஷமா சமாதானத்தை தந்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் நிரப்பி யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிச்சா அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்திலே நிறைய குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள், அந்த எல்லா எண்ணங்கள் எல்லாம் நீக்கி சமாதானத்தை கட்டிடுங்க. உங்க பிள்ளையுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திராஜா. எந்த குடும்பத்திலே கடன் பாரத்தோடு இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கற்பத்தினியா ஜெபிலாம் கர்த்தர் மனமருங்க. எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு எந்த வியாதியோடு இருக்காங்களோ அந்த எல்லா பிரச்சனையெல்லாம் கர்த்தர் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா சுகம் தந்து தீர்காயுசு தந்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளை ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.